Hi students, welcome to Bodhimaram Academy YouTube channel. 10th சயின்ஸில் நம்ம யூனிட் வைஸாக புக் இன்சைட் 1 மார்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் யூனிட் 9 சொல்யூஷன் பார்த்தோம். இந்த கிளாஸில் யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஒன்னோட கவராக இருக்குது, மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த யூனிட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன? பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ல பாண்ட் பிரேக்கிங் அப்சர்வ்ஸ் எனர்ஜி, வேறஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீஸ் எனர்ஜி. சரிங்களா? பாண்டு ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், பாண்டு பிரேக் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? when methane reacts with oxygen, the word equation methane plus oxygen கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் அதான் கிரியேட் பண்ணும். In chemical equation, the compounds elements which undergo reaction are called reactants. அது அந்த ஆரோக்கு லெஃப்ட்ல இருக்கும். And the compounds formed are called products. அது ஆரோக்கு ரைட்ல இருக்கும். The law which said that matter cannot be created nor destroyed is the law of conservation of matter. CH கூட 2O2 சேர்த்தானா CO2 வாட்டர், இதுதான் நம்ம மேலே பார்த்தோம். மீத்தேன் ஆக்சிஜன், CO2 வாட்டர் கிடைக்கும். திஸ் இஸ் அ பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஏன்னா அந்த ரெண்டு அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். For the reaction of methane with oxygen. A balanced chemical equation is defined as எப்படி சொல்லலாம்னா the simplified representation of the chemical reaction which describes the chemical composition, physical state of reactants and the products and the reaction conditions. The phases of or physical states of substances in a chemical equation are denoted in a short form within the bracket as the subscript of the formula. சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஃபேஸ், அதாவது லிக்யூடு சாலிடு கேஸ் அப்படின்னு அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம டினோட் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எல் அப்படின்னா லிக்யூடு, கேஸ்னா ஜி, சாலிட்னா எஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போடணும், சப்ஸ்கிரைபில் போடணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிம்பிள் எஸ்னா நான் சொன்னதுதான், எல் லிக்யூடு, ஜி கேஸு. இது அக்வஸஸ் சொல்யூஷன் அப்படின்னா ஏக்யூ அப்படின்னு போடணும். அப்புறம் 2K + H2O 2KOH H2. இதில் பார்த்தீங்கன்னா சாலிடு, லிக்யூடு, அக்வஸஸ் சொல்யூஷன், கேஸ் அப்படிலாம் வந்திருக்கு. அப்போ சாலிட் பொட்டாசியம் வித் லிக்விட் வாட்டர் ப்ரொடியூசிங் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அது மட்டும் தான் சொல்யூஷன் தான் அக்வஸஸ் போட்டுருக்கோம். Based on the manner by which the atoms of the reactants are rearranged, chemical reactions are classified. ரொம்ப இம்பார்ட்டன்ட்: காம்பினேஷன், decomposition, single displacement, double displacement and combustion reactions. Combination reaction எப்படி define பண்ணலாம்? In a reaction in which two or more reactants come into form a compound. சரிங்களா? ஒரு ரியாக்ஷன்ல ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட். அதர்வைஸ் இது சிந்தசிஸ் ரியாக்ஷன் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். A + B AB. திஸ் இஸ் a generalized scheme of a combination reaction. H2 + Cl2 ரெண்டுமே கேஸ், 2HCl. This equation shows hydrogen gas combining with a chlorine gas to form hydrogen chloride gas. An example of a combination reaction. 15th, depending on the chemical nature of the reactants, there are 3 classes of combination reaction. நீங்கள் எந்த மாதிரி ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அதோட கெமிக்கல் நேச்சரை பார்த்து 3 கிளாஸஸ் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் இருக்கு. எலமெண்ட் காம்பவுண்டு, காம்பவுண்டு ப்ளஸ் எலமெண்ட் காம்பவுண்டு, காம்பவுண்டு ப்ளஸ் காம்பவுண்டு அப்படி. அதுமாதிரி SO2 கேஸ், SO2 திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எலமெண்ட். ஏன்னா எஸ்ஸும் சல்ஃபரும் ஆக்சிஜன் எலமெண்ட். ஸோ காம்பவுண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் where both reactants sulfur and oxygen are non-metals. அப்புறம் சோடியம் குளோரின் கூட சேர்ந்து NaCl. This is the equation shows a sodium a metal combining with the chlorine non-metal to form sodium chloride and edible compound. தனித்தனியாக இருக்கவே டேஞ்சரஸ், ஆனால் ஒன்றா சேரும்போது எடிபிள் காம்பவுண்டாக மாறுறாங்க. 18 PCl3 liquid, Cl2 gas, PCl5 சாலிடாக மாறுது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு reacts with chlorine gas to form phosphorus pentachloride is an example of compound plus element compound type of combination reaction. SiO2 CO கூட சேர்க்கும்போது CaSO3 சாலிடு. This equation where silicon dioxide reacts with calcium oxide to form calcium silicate is an example of compound plus compound type of combination reactions. Most of the combination reactions are exothermic in nature because they involve the formation new bonds. நம்ம சொன்னோமா நியூ பாண்ட் ஃப்ரீ ஆகும் போது உங்களுக்கு ஹீட் வெளியில போகும். ஓகே, which releases a huge amount of energy in the form of heat. A decomposition reactions
is defined as the reaction in which a single compound split into two or more similar substances under suitable condition. It is the opposite of the combination reaction. Decomposition பிரியறது சரிங்களா, சிங்கிள் காம்பவுண்ட் வந்து ரெண்டு அல்லதுக்கு மேற்பட்ட சிமிலர் காம்பவுண்ட்ஸாக பிரியும் under the suitable combination conditions. There are three main classes of decomposition reactions: thermal decomposition reactions, electrolytic decomposition reactions, photo decomposition reactions. இப்போ CaOH2 aqueous solution, CO2 கூட சேர்ந்தா CaCO3 solid, H2O liquid. This equation shows slagger lime reacts slowly with the carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on whitewashed walls. The chemical formula for marble இதுதான் அந்த CaCO3 வந்து மார்பிளோட கெமிக்கல் ஃபார்முலா. அண்டர்லைன் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 2HGO solid, heatல 2Hg liquid, O2 gas. This is an example of thermal decomposition reaction. Thermolysis, heatனாலே thermal, so thermolysis where mercury 2 oxide decomposes into mercury metal and oxygen gas on heating. Thermal decomposition reaction in which the reactant is decomposed by applying the heat, or otherwise called thermolysis. நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். தெர்மல் டிகம்போசிஷன் சொல்லலாம், தெர்மாலிசிஸ் சொல்லலாம். CaSO3 ஹீட் கூட சேரும்போது இப்படி இருக்கு, CaO, CO2. திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னா இது எப்படின்னா சொல்லலாம், காம்பவுண்ட் டு காம்பவுண்ட்னு சொல்லலாம், காம்பவுண்ட் டீகம்போசிஷன் சொல்லலாம். கால்சியம் கார்பனேட் பிரேக்ஸ் டவுன் இன்டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆன் ஹீட்டிங். In a thermal decomposition reaction, heat is supplied to break the bond. Such a reaction in which heat is absorbed, endothermic. Heat வந்து அப்சர்வ் ஆனாலே அது வந்து எண்டோதெர்மிக். NaCl வந்து எலக்ட்ரிசிட்டி NaCl மாறும். திஸ் ப்ராசஸ் வேர் எலக்ட்ரிக் எனர்ஜி டீகம்போசஸ் sodium chloride into metallic sodium and chlorine gas is termed the electrolysis. கரண்ட்னால எலக்ட்ரோலைசிஸ். 2AgBr light வச்சு பண்றது, 2Ag plus Br2. This decomposition reaction caused by light where silver bromide, AgBr na silver bromide, breaks down into silver metal and bromine gas is called photolysis. 30. In a photo decomposition of silver bromide, the yellow colored silver bromide turns into gray colored silver metal. அதையும் இங்க பார்த்துக்கோங்க photo decomposition reactionல. A single displacement reaction is defined as a reaction between an element and a compound in which the one of the elements of the compound reactant is replaced with the element reactant to form a new compound and the element. இப்போ A plus BC அப்படின்னா AC plus BC, இதுதான் ஜென்ரல் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்ட் ஆஃப் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரே ஒரு ஆளை மட்டும் டிஸ்பிளேஸ் பண்ணுறது. 33 ZnS 2HCl aqueous solution, ZnCl2 aqueous H2 gas. This equation shows zinc metal displacing hydrogen gas from hydrochloric acid to form zinc chloride. FeCuSO4 கூட FeSO4 Cu. This equation shows ion displacing copper from copper to sulfate solution. The copper so formed deposit over the ion nail. 2NaCl கூட F2 சேர்க்கிறோம், 2NF aqueous solution Cl2. This reaction occurs because of fluorine is more active than chlorine. அப்படிதானே? அப்போ NaCl Cl தள்ளிட்டு F போயிடுவார், ஏன்னா அவர் தான் மோர் ரியாக்டிவ் அண்ட் ஆக்குபைஸ் அப்பர் பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள். The reverse reaction, chlorine displaying fluorine from NaF will not occur. அது நடக்காங்க. 36. In a displacement reaction, the key factors that determine the feasibility of the reaction are the activity of the elements and their relative position in the periodic table. இதெல்லாம் important factors. More active elements readily displace less active elements. நம்ம பார்த்தோம், F விட Cl ரொம்ப less active தான். ஸோ அதனால அவர் வந்து less active replace பண்ணிடுறார் from the aqueous solution. According to activity series, the most reactive metal listed is potassium. நம்ம புக்கில் பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி சீரீஸில் பொட்டாசியம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். லீஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிடி, அவர் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக மாட்டார். இந்த ஆக்டிவிட்டி சீரீஸ் த ஆர்டர் ஃப்ரம் த மோஸ்ட் டு லீஸ்ட் ரியாக்டிவ் பொட்டாசியம். நம்ம மேலேருந்து கீழே பார்க்கணும். அதுக்கு அடுத்து சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், அயான், லெட்டு, ஹைட்ரஜன், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இந்த ஆர்டரில் தான் ரியாக்டிவிட்டி இருக்கும். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. 40. A double displacement reaction is defined as a reaction in which two compounds react and their ions are interchanged. Right? And it is called metathesis reactions.
Two compounds react and their ions are interchanged. இப்போ ABCD, AD plus CB ரெண்டு பேரும் display ஆகிருக்காங்க. This is the schematic representation of the double displacement reaction. In a double displacement reaction, either one of the product must be either the precipitate or water. 43. The major classes of double displacement reactions are precipitation reaction, neutralization reactions. 44. A precipitation reaction is defined as a reaction in which aqueous solution of two compounds are mixed to react to form an insoluble compound and a soluble compound. PbNO3 2Ka aqueous solution, PbI2 is solid will produce அதான் precipitate வரும் அதான் அம்புக்குறி கீழே போட்டிருக்காங்க 2KNO3 aqueous solution. This equation shows potassium iodide and lead to nitrate reacting to form yellow precipitate of lead to iodide. 46. Neutralization reaction is a type of displacement reaction in which the acid reacts with the base to form a salt and water. Acid base சார்ந்தா salt plus water இருக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கேட்பாங்க 48 NaOH கூட H சேர்த்தா NaCl H2O this is a typical neutral reaction ஏன்னா NaCl உப்பு வாட்டர் sodium replaces a hydrogen form from hydrochloric acid forming sodium chloride a neutral soluble salt HNO3 கூட NH for OH ரெண்டுமே aqueous solution NH4NO3 aqueous solution water கிடைக்கும் this equation shows the ammonium hydroxide reacting with nitric acid to form ammonium nitrate and water. Combustion reaction அப்படிங்கிறது is one in which the reactor rapidly combines with oxygen to form one or more oxides and energy heat. In combustion reactions, one of the reactant must be oxygen. கண்டிப்பா combustion reactionல ஒரு reactant oxygen இருக்கணும் இதெல்லாம் பாருங்க C3H8 5O2 3CO2 வரும் 4H2 வரும் heat வரும் this equation represent the combustion of propane a constitution of LPG gas. LPGங்கிறது mixture of hydrocarbon gases like propane, butane, propylene. Combustion is a exothermic oxidation. If a flame is formed, it is called burning. All combustion reactions are oxidation, but all oxidation are not combustions. Difference between combination and decomposition reactions. In combination reaction, one or more reactant combine to form a single product. Energy வந்து release ஆகும். Decomposition reaction single reactant decompose ஆகும் to form one or more products and energy is observed. ஏன்னா பாண்டு உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் ஆகுதா உடையுதா பிரேக் ஆகுது அதுக்கேற்றாவில் அது வரும் அடுத்தது ஸோ பிரேக் ஆனால் எனர்ஜி அப்சர்வ் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் chemical reactions are grouped into two categories reversible and irreversible reactions. A reversible reaction is defined as the reaction in which the products can be converted back to the reactants. It is represented by the double arrow with the heads in opposite directions. இப்போ AB நீங்கள் பார்க்கலாம் A plus B அது மாதிரி ABயும் வரும். Here the forward reaction is the decomposition of AB into A and B and the backward reaction is the combination of A and B to reform AB. 60. PCl5, PCl3, Cl2. This is an example of reversible reaction. Decomposition phosphorus pentachloride into phosphorus trichloride and chlorine. I mean reversible வரும் 2H2O2 aqueous solution 2H2O2. This equation shows the reversible decomposition of hydrogen peroxide into water and oxygen as seen when hydrogen peroxide is poured in a wound. நம்ம பார்த்துருவோம் காயத்தில் போடும் நம்மளுக்கு ஏதாவது உண்டானுன்னா more amount of products can be obtained in a reversible reaction by the periodical removal of one of the products or the periodical addition of reactants. 63. An irreversible reaction is definitely a reaction that cannot be reversed. Irreversible reaction are unidirectional taking place only in forward direction. அடுத்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் C plus O2 CO2 heat this is an example of irreversible reaction திருப்பி பின்னாடி வராது the combustion of coal into carbon dioxide. In a reversible reactions, the reactant cannot be converted completely into products. In a irreversible reaction, the reactant can be completely converted into products. A reversible reaction attains equilibrium, whereas equilibrium is not attained the irreversible reactions.
Irreversible reaction is relatively slow, whereas irreversible reaction is fast. Rate of reaction is defined as a change in the amount or concentration of any one of the reactants or product per unit time. அதான் rate of reaction அப்படி சொல்றோம். Rate of reactionக்கு formula, ரொம்ப important formula, minus d of a by dt அப்புறம் plus dv by dt அப்படி போட்டுருப்பாங்க. This is a rate expression for the reaction a to b where the negative sign indicates the decrease in the concentration of a. ஏன்னா a உடைய concentration குறையும் and positive sign வந்து indicate the increase in the concentration of b. இதில் நம்ம ப்ராக்கெட் போட்டிருப்போம். இதுதான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டி அப்படிங்கிறது the infinitesimal change in the concentration. The important factors that affect the rate of reaction என்னெல்லாம் nature of the reactants, concentration of the reactants, temperature, catalyst, pressure, surface area of the reactants. Na கூட HCl சேர்க்கிறோம். NaCl H2 positive reaction. This reaction is faster than the sodium with the acetic acid because hydrochloric acid is a stronger acid than the acetic acid, thus more reactive, showing the effect of nature of reactant. நம்ம முன்னாடியே பார்த்த factors அது. The amount of substance present in the certain volume of the solution is called concentration. 74. The granulated zinc reacts faster with the 2m hydrochloric acid than 1m hydrochloric acid, showing the effect of concentration on reaction rates. Most reaction go faster at high temperature because adding heat to the reactant provides energy to break more bonds and thus speed up the reaction. Food kept at room temperature spoil faster than the kept in a refrigerator because the temperature in the refrigerator is lower than the room temperature. So the reaction rate is less. அதான் காரணம். If the reactants or gases increase the air pressure, increases the reaction rate because the reacting particle come closer and collide frequently. A catalyst is defined as a substance which increases the reaction rate without being consumed in the reaction. முன்னாடியே பார்த்தோம். catalyst அவர் எந்த கன்சியூம் ஆகிட்டு ஜஸ்ட் அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணுவார். On heating potassium chloride, it decomposes into potassium chloride and oxygen at a slow rate. Adding manganese dioxide increases the reaction rate, acting as a catalyst. Powdered calcium carbonate acts more readily with the hydrochloric acid than marble chips because powdering increases surface area, making more energy available on the collision on reactant particles. 81. In irreversible reactions, when the rate of the forward reaction becomes equal to the rate of backward reaction, this stage is called equilibrium state. 82. Chemical equilibrium is defined as a state of the reversible chemical reaction which no change in the amount of the reactants and the products takes place. Rate of forward reaction, rate of backward reaction ரெண்டுமே ஈக்குவலாக தான். இதுதான் state of equilibrium condition. சரிங்களா? CO3, COO plus CO2 at equilibrium in this reaction, the rate of decomposition of CO3 equals the rate of combination of COO and CO2. H2O, liquid, evaporation by condensation, H2O gas. This equilibrium attained when water evaporates and condenses a closed vessel. It is called physical equilibrium. Physical equilibrium அப்படிங்கிறது எப்படி define பண்ணலாம்? State of the physical change at which the volume of all the phases remain unchanged. The characteristics of the chemical equilibrium என்னெல்லாம்? Rates of forward and backward reactions are equal. Observable properties like pressure, concentration, color, density, viscosity remain unchanged with time. It is a dynamic equilibrium. In a physical equilibrium, volume of all phases remain constant. Chemical equilibrium is called the dynamic equilibrium because both the forward and backward reactions continue to occur even though it appears static externally. In a sealed pop bottle soda, the dissolved carbon dioxide as carbonic acid and gases CO2 remain in equilibrium with each other. The opening the bottle allows gases CO2 to escape and the drink eventually goes flat. Pure water contains electricity to little extent due to the self-ionization of water. இது button 90. 91 வந்து self ionization or auto ionization எப்படி define பண்ணலாம்னா a reaction in which two like molecules react to give ions. H2O, H2O, H3O plus aqueous, OH minus aqueous. This equation represents the self ionization water. அந்த self ionization எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இது எழுதிக்கோங்க. Forming the hydronium ion, hydroxyl ion. H3O plus தான் hydronium, OH minus தான் hydroxyl ion. 93.
hydronium ion formed by self-ionization water is a strong acid and the hydroxyl ion is a strong base. The product of the concentration of the hydronium ion and the hydroxyl ion is called the ionic product of water. That is, இதை வந்து KW நோட் பண்ணுவாங்க. KWங்கிறது இப்படி போடலாம். H3O plus OH, H plus OH minus. It's the mathematical expression for the ionic product of water. The unit of ionic product of water வந்து ரொம்ப important, mole square dm minus 6 and its value 25 degree Celsiusல 1 into 10 power minus 14. pH scale எப்படி சொல்லலாம்? A scale for measuring hydrogen ion concentration in a solution. Pங்கிறது potence in German meaning power. pH notation was devised by the Danish biochemist Sorensen in 1909. pH set வந்து நம்பர் தெரியும், 0 to 14 இருக்கும். indicate whether a solution வந்து அசிட்டிக்கா பேசிக்கா நியூட்ரலான்னு தெரியும். லெஸ் தென் பிஹெச்னா ஆசிட்டு, அதாவது 7க்கு. பேசஸ் வந்து கிரேட்டர் தென் 7 இருக்கும். நியூட்ரல் சொல்யூஷன் வந்து ஈக்குவல் டு 7 இருக்கும். பிஹெச்சோட ஃபார்முலா இதை வச்சு சம்மு நிறைய கேட்பாங்க. மைனஸ் லாகரதம் பேஸ் 10 H plus. This is the mathematical definition of pH, the negative logarithm of the hydrogen ion concentration. 103. The pH of HCl 4% is 0. The pH of stomach acid is 1. The pH of lemon juice is 2. The pH of vinegar is 3. அப்புறம் ஆசிடாக பேசாமல் பார்த்துக்கோங்க. பிளட் பிளாஸ்மா வந்து 7.4, எக்கு ஒயிட் வந்து 8, pH of sea water வந்து 8, pH of பேக்கிங் சோடா 9, பியூர் வாட்டர் 7, ஹியூமன் சாலிவா ரேஞ்சஸ் ஃப்ரம் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு நியூட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கும், ஆவரேஜாக 6 to 8 இருக்கும். pH of the solution can be determined using the universal indicator which contains a mixture of dyes. அடுத்ததான் பின்னாடி பார்ப்போம். The more common method of measuring pH in a school laboratory by using the pH paper. ஸ்கூல்லலாம் pH paper வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம், which contains a mixture of indicators. pH value obtained by pH paper are only approximate value. அது வந்து ஒரு approximate தான். Our body works in the pH of 7.0 to 7.8. அதுமாதிரி பிளட்டோடைய pH 7.35 to 7.4. ஐடியலான pH ஆஃப் பிளட் வந்து 7.4. Our stomach வந்து produce hydrochloric acid which helps in digestion of food without harming the stomach. அப்படிதானே? ஸ்டொமக் ஃப்ளூயிடோட pH பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 2.0, வீக் ஆசிட். அது சலிவா நார்மலி ரேஞ்சஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் 6.5 to 7.5. The white enamel coating of teeth is made of a calcium phosphate. நம்ம பல்லு இருக்குல்ல, கால்சியம் பாஸ்பேட், the hardest substance in our body. எப்போ நம்ம மவுத்தில் இருக்க அந்த மவுத் சலிவாவோட pH வந்து 5.5க்கு குறையுதோ அப்போ தான் டூத் எனாமல் கெட்ஸ் விதர்ட் காசிங் டூத் டிகே வருது. டூத் பேஸ்ட் அதெல்லாம் ஜென்ரலி பேசிக்காக இருக்கும், ஏன்னா அந்த டீத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் நியூட்ரலைசஸ் எக்ஸஸ் ஆசிட் அண்ட் ப்ரிவென்ட் டூத் டிகே. ஏன்னா ஆசிட் தான் நம்ம பல்ல உண்டாக்குது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூத் பேஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஆக்ட் ஆகும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரிகேட் ஸ்லைட்லி அல்கலைன் சாயில், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் மண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அல்கலைன் சாலிட் இருக்கணும். ரைஸ் வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து அசிடிக் சாயிலாக இருக்கணும். சுகர் கேன் வந்து நியூட்ரல் சாயிலாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். ரெயின் வாட்டர் அப்ராக்சிமேட் 7 இண்டிகேட் இட் இஸ் நியூட்ரல் ஆஃப் ஹை பியூரிட்டி. ரெயின் வாட்டர் வந்து 7க்கு கம்மியாகும் போது டிசால்வ் ஆக்சைட் டியூ டு டிசால்வ் ஆக்சைட் கேசஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் இட் இஸ் கால்ட் ஆசிட் ரெயின். POH அப்படிங்கிறத நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ராக்சைல் அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் ஃபார்முலா இங்கே தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அ மேத்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன். ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். திஸ் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த pH அண்ட் POH ஆஃப் வாட்டர் சொல்யூஷன் அட் 25 டிகிரி செல்சியஸ். 123. கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் விச் ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. Most combination reactions are exothermic. All photo decomposition reactions are endothermic reactions. Double displacement reaction or metathesis may occur by the mutual exchange of ions. Precipitation reaction gives an insoluble salt as a product. Neutralization reactions are reaction between the acid and base that form salt and water. Neutralization prevents the tooth decay. Most reaction in chemistry are irreversible reaction. Most அப்படிதான் இருக்க போகுது, irreversible தான் இருக்க போகுது. ஈக்குலிபிரியம் எப்போ பாசிபிளாக இருக்கும்? க்ளோஸ் சிஸ்டத்தில். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் ரேட், த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் ரேட். த டேம் pH மீன் வந்து பவர் ஹைட்ரஜன் தெரியும். இன் ஹியூமன் ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் pH வேல்யூ 7.0 to 7.8.
If the pH of rainwater below 5.6 னா ஆசிட் ரெயின் அப்படி முன்னாடி தெரியும். பியூர் வாட்டர் வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ். இது நீ வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குட் எக்ஸாம்பிள் பிஹெச் கால்குலேஷன் பாருங்க. பிஹெச் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்மு. பிஹெச் ஆஃப் 0.01 m H1O3. இப்போ H ப்ளஸ் 0.01 அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 0.01 1 × 10⁻²ன்னு போடலாம். பிஹெச் வேணால் அந்த ஃபார்முலா போடலாம். லாகர்தம் பேஸ் 10 அப்படி போட்டு இந்த H ப்ளஸ் உள்ளே போடுறோம். இந்த பவரில் உள்ளது முன்னாடி வரும், மைனஸும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2. இது உங்களுக்கு தெரியும். இந்த பிஹெச் ஆஃப் இதோட வேல்யூ 2, H1O3யோட வேல்யூ 2 அப்படின்னு போட்டுடலாம். அதுமாதிரி பிஓஹெச் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹைட்ராக்சைல் அயன் கான்சன்ட்ரேஷன் அந்த சொல்யூஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பிஓஹெச் கேட்டுருக்காங்க. டேரெக்டாகவே இருக்குது. இங்கே 0.01 இல்லை, டேரெக்டாகவே போட்டுறோம். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். முன்னாடி உள்ள மைனஸ் 9 வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 9. மற்றதெல்லாம் லாகர் தான் பேஸ் 10, 10லாம் 1 ஆயிரும். The pOH of the solution is 9. 138. Worked example pH from pOH. The solution has a pOH of 11.76. Find its pH. pH ஓட வேல்யூ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ 14லேருந்து கழிச்சிங்கன்னா போதும், அதான் pH வந்துடும். இதேமாதிரி pOH நீங்கள் கண்டுபிடிச்சலாம். pH of the solution 2.24. 139. Worked example pH of HCl. pH கொடுத்துருக்காங்க. மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl. இப்போ H ப்ளஸ் போட்டு நீங்கள் அந்த வழக்கம் போல் 0.01னா அந்த 1 × 10⁻² போடுவீங்க. மோல் பெர் லிட்டர். பிஹெச் போனால் அந்த ஃபார்முலா போட்டுருக்கீங்க. 10⁻³ மைனஸ் முன்னாடி தான் +3 போட்டு த பிஹெச் ஆஃப் அப்படிங்கிறத 3 போட்டுருவீங்க. ஒர்க்கர் எக்ஸாம்பிள் H2SO4னா ஃபைண்ட் த பிஹெச் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இது போட்டிருக்காங்க மோல் பெர் லிட்டர் ஆர் லிட்டர் இன் கான்சன்ட்ரேஷன். அப்போ H ப்ளஸ்ங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணீங்களான்னு இப்படி போட்டுக்கலாம். மோல் பெர் லிட்டர் பிஹெச் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அப்படிதானே? அப்படி போடும்போது த பிஹெச் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் 4 அப்படிங்கிறது இதில் வந்துடும். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இந்த 5 தான் போட்டிருக்கேன், ஏன் இங்கே 1 வந்திருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதாவது இதை நீங்கள் எப்படி மாற்றணும்? இப்போ H2SO4 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். அதில் 2H ப்ளஸ் அயான்ஸ் இருக்குது பெர் மாலிகுல். அப்படிதானே? அப்போ நம்ம அந்த இதுக்கு தான் போகணும். 5 × 10⁻⁻5 மோல் பெர் லிட்டர் இதுதான் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன். அதை 2ஆல் நீங்கள் மல்டி பண்ணணும். அப்போ 2 × 5னா 10, 10 × 10⁻5 அப்படின்னு போடணும். அதை தான் 1 × 10⁻4 அப்படின்னு போட்டிருக்கோம். மோல் பெர் லிட்டர். அதுதானே? சரியா? 144, 141 ஒரு இது எக்ஸாம்பிள் ஆஃப் பிஹெச் ஆஃப் NaOH. இந்த பிஹெச் 1 × 10⁻4 மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH கேட்டிருக்காங்க. OH இங்கே ஒரே ஒரு OH, அதனால 1 × 10⁻4 மோல் பெர் லிட்டர். POH தேவைன்னா 4 வந்துடும். அதெல்லாம் பவர் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. பிஹெச் தேவைன்னா 14லேருந்து அது கழிச்சிடணும் 10. இந்த பிஹெச் ஆஃப் NaOH சொல்யூஷன் 10. அவ்வளோதான். 142. Worked example pH from H plus concentration. Calculate the pH of solution in which H plus 1.0 × 10⁻8 mole per liter inverse. pH உடைய ஃபார்முலா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ -8 கொண்டு வந்தீங்கன்னா the pH of the solution is H. ஸோ நிறைய ஒர்க்கட் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒர்க்கட் எக்ஸாம்பிள் POH from pH. pH சொல்யூஷன் வந்து 4.5 கொடுத்துருக்கேன். ஃபைன் POH ரொம்ப ஈஸி, டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிடலாம். ஸோ POH of the solution 9.5. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள் இது வரைக்கும் படித்ததில். டைப்ஸ் ஆர் ரியாக்ஷன், ஜென்ரல் ஸ்கீம். காம்பினேஷன் ரியாக்ஷனா A + B AB. டீகம்போசிஷன் ரியாக்ஷனா AB வந்து A + B மாறும். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா A + BC என்று AC + B. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா AB + CD அப்படிங்கிறத AD + CP மாறும். அடுத்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆசிட் + பேஸு, சால்ட் + வாட்டர். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் எல்லா ஒன்னோடையும் நம்ம கம்ப்ளீட்டாக புக்கு அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹிமின்ஸோடைய நெக்ஸ்ட் யூனிட்டை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இது லாஸ்ட் யூனிட் 11th யூனிட் வரும். சரிங்களா? அதோட ஹிமின்ஸ் முடிஞ்சுன்னா நம்ம அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.